ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெந்தய குழம்பு வைக்கிறது எப்படின்னு பார்ப்பேன். ஈரங்காயம், தக்காளி, பச்சை மிளகா எல்லாத்தையும் நறுக்கி, முருங்கைக்காய் எல்லாத்தையும் நறுக்கி வச்சுட்டு, ஈரங்காயத்தை நல்லா சின்ன சின்னதாக நறுக்கிட்டு அடுப்பை பற்ற வச்சு ஈரங்காயத்தை அடுப்பை வச்சுட்டு எண்ணெயை ஊற்றி நல்லா வதக்கிட்டு, நல்லா வதங்கின உடனே தக்காளியை போட்டு தக்காளி பச்சை மிளகாய் தட்டி அதையும் நல்லா வேக விட்டுட்டு புளியை தண்ணியில் ஊற்றி முருங்கைக்காயை நல்லா கழுவி உள்ளே தட்டிட்டு அதை நல்லா கொதிக்க விட்டுட்டு கரைச்சி வச்சிருந்த புளி தண்ணியை ஊற்றி அதுக்கப்புறம் மசாலா பொடி வீட்டில் அரைச்ச மசாலா பொடியை போட்டு நல்லா கிளறி விட்டு அதுக்கப்புறம் உப்பு போட்டு நல்லா கொதிக்க விட்டு தேங்காய் ஈரங்காயம் அரைச்சி வச்சுட்டு நல்லா கொதிச்சோடனே தேங்காய் ஈரங்காயத்தை ஊற்றிட்டு வேறு ஒரு சட்டியில் எண்ணெய் ஊற்றி கடுகு வெந்தயம் போட்டு நல்லா பொரிய விட்டு கருவேப்பிலை போட்டு குழம்புல தாளிச்சத்தை தூக்கி ஊற்றணும். அவ்வளோதான், வெந்தய குழம்பு ரெடி.